எல்லோருக்கும் வணக்கம். ஒரு 40 வருஷம் வாழ்ந்துட்டு மறுபடியும் இன்னொரு 40 வருஷமும் கிடைச்சி ஒரு 80 வருஷமாக இருந்தால் சந்தோஷமாக இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நினைப்பாங்க. இன்னும் சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, சரி ஒரு 40 வருஷம் ஆச்சு, இன்னும் எவ்வளவு தூரம் தடைகளை தாண்டி எவ்வளவு அனுபவிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அது மாதிரி தான் பல தடைகளை தாண்டி ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் என்பது பழைய ஹையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கான். அது வருவானா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நம்பிக்கை இருக்கும், இல்லாமல் இருக்கும். ஆனால் எவ்வளவு தூரம் ஏறி வந்ததோ அவ்வளவு தூரம் மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்துக்கிட்டு, ஏதாவது இன்னொரு ட்ரிகர் கிடைக்காதா, அவனுடைய பழைய ஹையை போய் தொடுற மாதிரி அடுத்த வாரத்தில் 5 நாள் இருக்கு, அதில் ஏதாவது ஒரு நல்ல நாளாக பார்த்து ட்ரிகர் ஆகி மேல் நோக்கி வராதா? ஏன்னா இப்போ தான் ரொம்ப ஈஸியாயிடுச்சே, 25,000 பாயிண்ட் என்பது ரவுண்ட் ஆயிடுச்சே. அப்போ 25,000 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சி, 25,000 பாயிண்ட் கீழே இருந்தால் கொஞ்சம் மகிழ்ச்சி இல்லை அப்படின்ற மாதிரி மிக எளிமையாயிடுச்சு இப்போதைக்கு. ஆக மொத்தம் உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி போன வாரத்தில் 5 நாட்களில் கிட்டத்தட்ட 26 லட்சம் கோடி, எவ்வளவு 26 லட்சம் கோடிக்கு மேலே மார்க்கெட் கேபிட்டல் என்பது உயர்ந்திருக்கு. இதனால் பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோவில் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ பொறுத்து, அவங்களுடைய ஸ்டாக்குகளை பொறுத்து 20,000மோ 50,000மோ 1 லட்சமோ அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ பொறுத்து ரெக்கவரி என்பது ஆயிருக்கும். அப்போ அடுத்து வரக்கூடிய வாரத்தில் ஏதாவது ஒரு ட்ரிகர் பாயிண்ட் கிடைக்குமா? ஒரு 500 பாயிண்ட்ஸ் ஏதோ ஒரு யூடியூப்பில் சொல்லுவாங்களே, ஆல்வேஸ் வெல்கம் அப்படின்ற மாதிரி அடுத்த வாரத்தில் ஒரு 500 பாயிண்ட் கிடைக்குமா? அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இவ்வளவு தூரம் எல்லாம் குப்புறப்படுத்திக்கிட்டு திடீர்னு ஒரு வேளை மார்க்கெட் இந்த கேப்பை கீது போய் தொற்றுவானோ அல்லது புதிய உச்சம் கீது தொடுவானோன்னு நிறைய பேர்த்தினுடைய மனசுக்குள்ளே, புதுசாக வர்றவங்களோ அல்லது பழைய ஆளுகளுக்கோ நிறைய பேர்த்தினுடைய மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு மாற்றம், கெமிக்கல் மாற்றம் அப்படின்றது நடந்து, அப்படி ஏதாவது ஒரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டில் எல்லாரும் போய் ஒட்டுக்க குதிச்சு இப்படி ஏதாவது நடக்குமோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இப்போ நிறைய பேர் கொண்டாட்டமாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னாக்கா, மார்க்கெட் இறங்கி இருக்கிறப்பவே இதெல்லாம் திவாலாகக்கூடிய கம்பெனிகளா அல்லது இது தொடர்ந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிகளா அப்படின்ற மாதிரி சந்தேகம் அவங்க மனசில் வந்து யோசித்து முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னாவே அவங்களுக்கு இப்போ பெரும்பாலும் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஒரு நல்ல தகவல் அப்படின்ற மாதிரி நடந்திருக்கும். ஏன்னா இதெல்லாம் திவாலாகாத கம்பெனிகள், எப்படியும் லாபம் செய்வோம் அப்படின்ற போன்ற பல்வேறு கம்பெனிகள் மேபி திரும்பி மேல் நோக்கி ஏறி வந்திருப்பான். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஐடியா அப்படின்ற பங்கெல்லாம் ஏதாவது தகவல் வந்தால் தான் எந்திரிச்சு ஓடுவான். ஏதாவது கவர்மெண்ட் அவங்களுடைய ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அல்லது இவங்களுடைய போர்டு மெம்பர், அதாவது இவங்களுடைய கம்பெனியினுடைய பேரண்ட், அதாவது ப்ரொமோட்டர்ஸ், அவங்க ஏதாவது பணத்தை இந்த கம்பெனிக்குள்ளே போடுறாங்க அல்லது வேற எங்காவது இருந்து ஃபண்டு வருது, அது போன்ற தகவல்களால் மட்டும்தான் இவனுடைய ஏற்றம் என்பது சமீப காலமாக இருந்துட்டு இருந்தது. இப்போ வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல இருக்கான், பழைய ஹைக்கு பக்கத்தில். ஆனாலும் இந்த போன்ற கம்பெனிகள்லாம் வந்து இன்னுமே கீழே தான் ஆடிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த கம்பெனி செஞ்சிருக்கக்கூடிய குவார்டர்லி ரிப்போர்ட்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குவார்டர்லையும் 7,000 கோடி 6,000, ஏங்க ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா 7,000 கோடி 8,000 கோடி நஷ்டம் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. ஆக இவனுடைய ஒவ்வொரு எழுச்சியும் தகவல்கள்னால வந்ததே ஒழிஞ்சு இவனுடைய பர்ஃபார்மன்ஸ்னால வந்ததில்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் யோசித்து எதெல்லாம் திவாலாகக்கூடிய கம்பெனிகள், எதெல்லாம் ஓரளவுக்கு நின்று ப்ளூ சிப் மாதிரி நிற்கக்கூடிய கம்பெனிகள்னு யோசிச்சுருந்தா கூட சமீபத்தினுடைய எழுச்சியில் அவங்க பல பேர் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்காரங்களுக்கெல்லாம் இதுதான் வேலை. ஸோ அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் 99% என்பது நல்லா யோசித்து எந்த கம்பெனியெல்லாம் மோசம் போக மாட்டான் அப்படின்ற மாதிரி யோசித்து தான் உள்ளே இறங்கியிருப்பாங்க. ஸோ மார்க்கெட் மேல் நோக்கி ஏறி வந்ததுனால மோஸ்ட்லி மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்கள் என்பது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. நண்பர்கள், இந்த சமயத்தில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்ஸ் அப்படிம்பாங்க. அவனுக்கு சரியான எக்ஸ்பீரியன்ஸு அந்த ஃபீல்டில் அப்படின்ற மாதிரி சில பேர்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். இவர் போன ஸ்பீடில் மட்டும் ஒரு கட்டத்தில் போயிருந்தாருனாக்கா நம்ம தமிழ்நாட்டிலேயே மிகவும் முக்கியமான பணக்காரரில் ஒருவராக வரக்கூடிய கூட வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா, தொடர்ந்து அவருடைய போர்ட்ஃபோலியோ 150% என்பது லாபம் ஒரு கட்டத்தில் செஞ்சு கொண்டு இருந்தது மார்க்கெட் நல்லா இருந்தப்ப. அப்போ ஒரு வேளை 5 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் அப்படின்ற மாதிரி இந்த ரேட்லேயே அவருடைய போர்ட்ஃபோலியோ சம்பாரிச்சு கொடுத்துட்டே இருந்திருந்ததுனாக்கா
காம்பவுண்டிங்னுடைய மேஜிக்னால தமிழ்நாட்டில் மிகவும் முக்கியமான ஒருவராக இருந்திருப்பார். பட் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சினால திடீர்னு அது வந்து ஒரு 52% அவருடைய லாபம் என்பது குறைஞ்சிச்சு அவருடைய போர்ட்ஃபோலியோ. பட் இருந்தாலும் இந்த 52% என்பது ஒரு நல்ல விஷயம்தான். இந்த சமயத்தில் இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது எந்த இடத்துல வந்து நிற்கிது பாருங்க. நான் கை வைக்காத இடமே கிடையாது. அதாவது மார்க்கெட்டில் வந்து ஆப்ஷன்ஸ் பண்ணியிருக்கேன், தினசரி வர்த்தகம் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணியிருக்கேன், ஷார்ட் டேர்ம் குறுகிய கால வர்த்தகம் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துலேயுமே பெரிய அளவில் நான் இழந்திருக்கேன் அப்படின்னா என்ன, இவருக்கு உள்ள மனசுக்குள்ளே பல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருக்கும். எந்த பங்கு எப்படி இயங்குது, ப்ரைஸ் சார்ட்டில் எப்படி மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பல்வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு வந்துருக்கும். இது எல்லாத்தையும் நான் விட்டு ஒழிச்சிட்டு லாங் டேர்மில் நான் வந்து இப்போ எனக்கு ஒரு மகிழ்ச்சிகரமாக ஒரு 52% அந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ டோட்டலாக இவர் ஒரு இன்வெஸ்டர் மாதிரி மாறிட்டார். அந்த இன்வெஸ்டர்லையும் அடிக்கடி என்ன பண்ணுறாருன்னா போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங், லாபத்தில் இருக்கக்கூடிய பங்குகளை விற்றுட்டு வேறு ஏதாவது மாற்றி வைக்கிறதா. அதே மாதிரி சில பங்குகள் நஷ்டத்தில் இருக்கும்போது புக் பண்ணிட்டோம்னாக்கா ஏற்கனவே லாபம் பண்ணதனுடைய, அதாவது லாபம் 1 லட்சம் பண்ணியிருக்கோம், இப்போ நஷ்டம் ஒரு 20,000 30,000 அப்படின்றது புக் பண்ணிவிட்டு வேறு பங்கில் போய் போட்டுட்டோம்னாக்கா அப்போ இந்த லாபம் குறைஞ்சிருது. அதனால் டேக்ஸ் அப்படின்றது கம்மியாயிருது. அவன் 1 லட்சத்துக்கு டேக்ஸ் போட மாட்டான், அப்புறம் மீதி இருக்கிற 70,000க்கு தான் டேக்ஸ் போடுவான். அந்த மாதிரி அதே மாதிரி இப்போ நான் புதுசாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாக்கா ஒவ்வொரு வீழ்ச்சியிலையும் ஒரு 5% பக்கம் முதலீடு என்பது இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது அது வந்து மேபி உதவிகரமாக இருக்கலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த கான்செப்டை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப் எஸ்ஐபி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் ராமானுஜர் வந்து பல விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கும் பொழுது அது ஏற்கனவே அந்த சமகாலத்திலேயே கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம தகவல் படிக்கிறோம். அது மாதிரி இந்த ஸ்டெப் அப் எஸ்ஐபி கான்செப்ட் அப்படின்றது ஏற்கனவே இந்த உலகத்தில் இருக்குது. பட் இவருடைய அனுபவத்தினால இப்போ அவர் கற்றுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இந்த சமயத்தில் நம்மளுக்கு மிக முக்கியமாக வேணுங்கிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சரி குறுகிய கால, அதாவது மாதாந்திர அளவில் கூட சில நேரங்களில் வெற்றி பெற்று வெளியே வர்றேன் அப்படின்னா அப்போ நீங்கள் ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி பண்ணுறீங்க, எந்த பங்கை தேர்ந்தெடுக்கிறீங்க, எதனுடைய அடிப்படையில், ஏதாவது டெக்னிக்கலாக ஃபண்டமெண்டலாக, எந்த சமயத்தில் போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ற தகவலை வந்து ஒரு புது கமெண்ட்டாக போட்டிங்கனாவோ அல்லது இந்த கமெண்ட்டுக்கே ரிப்ளை அப்படின்ற மாதிரி ப்ரெஸ் பண்ணி போட்டிங்கனாவோ பல பேர்த்துக்கு வந்து மிக மிகவும் உபயோகமாக இருக்கும். அதே நிறைய பேர் சேர்ந்து கேட்கணும், இவர் எப்பெல்லாம் கமெண்ட் போடுறாரோ அப்போல்லாம் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு முறை கமெண்ட்டுகளுக்கு ரிப்ளை பார்க்கும்பொழுது அவர் ரிப்ளை பண்ணுறதுக்கு மேபி வாய்ப்பு என்பது இருக்குது. இந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு தகவல் என்னென்னா, ஒரு நண்பர் என்ன சொல்கிறாரு, உச்சாணி கொம்பில் வாங்கி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றீங்கல்ல, பட் அந்த மொட்டதாசன் குட்டையில் விழுந்த மாதிரி நம்மளுக்கு அது விழுந்ததுக்கப்புறம் தானே தெரிய வரும் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்ல வர்றாரு. ஆமாம், இப்படி ஒரு பங்கு ஏறி இறங்கினதுக்கப்புறம் தான் அது உச்சாணி கொம்புன்றது அப்புறம் தான் தெரிய வரும். உண்மைதான். அது ஒரு மாதம் 3 மாதம் கழிச்சு தான். இப்போ ஒரு ட்ரிகர் பாயிண்டில் ஒரு பங்கு இருக்குது அப்படின்னாக்கா 3 மாதம் கழித்து பார்த்து தான். இதே கொஞ்சம் ஸ்லோவான ஸ்டாக்ஸ்னால் 6 மாதம் ஆகும். ஸோ ஒரு 2 மாதத்துலேருந்து 3 மாதம் கழித்து தான் அவன் வந்து கீழே விழுந்தான்னா இந்த இடத்துல உச்சாணி கொம்புன்னு தெரிய வரும். மேல் நோக்கி ஏறினானாக்க இங்கேருந்து ட்ரிகர் ஆகி மேல் நோக்கி போயிருக்கானோ அப்படின்றது. ஸோ அந்த சென்டர் பாயிண்ட் என்பதை வாட்ச் பண்ணிட்டு வரதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு மருந்தே கிடையாது. ஸோ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ஒருத்தர் உள்ளே போன இடம் அப்படின்றது ஒரு உச்சாணி கொம்பா அல்லது இருக்கிறதுலே மலையினுடைய அடிவாரமாக என்பது ஒரு 30 நாள் கழித்து தான் தெரிய வரும். ஒரு உதாரணத்துக்கு சவுத் இண்டியன் பேங்க்னு ஒரு பங்கு இருக்குது. அவன் 36 ரூபாயிலிருந்து கடப்பாரை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்ட மாதிரி அவன் பாட்டுக்கு உளுந்துட்டான். அப்போ அவன் உளுந்து 2-3 மாதம் கழித்து தான் இது உச்சாணி கொம்புடோ அப்படின்றதே தெரிய வரும். அதே மாதிரி அவன் என்னைக்காவது ஒரு நாள் இப்போ சமீபத்தில் கூட 22 ரூபாயிலிருந்து 27 ரூபா போயிருக்கான். அப்போ இதுதான் அடிவாரம்டோ அப்படின்ற மாதிரி தெரிய வரும். இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கு தான் இந்த எஸ்ஐபி போன்ற முறைகள் அதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு ஆந்திரா பெட்ரோ கெமிக்கல்னு ஒரு பங்கு, அவன் வந்து டிவிடெண்ட் 3.27% காமிச்சிக்கிட்டு இருக்கான். அவனுடைய சமீபத்தினுடைய குவார்ட்டர்களில் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான், நஷ்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். மறுபடியும் இப்போ சமீபத்தினுடைய 2 குவார்ட்டர்கள் நஷ்டம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ட்ரேடர்கள்லாம் வந்து இவனுடைய Q4 ரிசல்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா இந்த பங்கில் முட்டதாசன் குட்டையில் விழுந்த மாதிரி 2 முறை அவன் விழுந்திருக்கான். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி விழுந்ததுக்கப்புறம் தான் தெரிய வரும்.
அதே மாதிரி அவன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து எழுந்திருக்கான், அதுக்கு 2-3 மாதம் அல்லது ஒரு வருஷம் கழிச்சு தான் தெரிய வரும். ஸோ இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தாக்க இந்த மாதிரி மறுபடியும் ₹61 அப்படின்ற இடத்துல வந்து விழுந்திருக்கான். அப்போ இந்த பங்கினி எதிர்காலத்தில் என்ன பண்ணும், அவனுடைய Q4 ரிசல்ட் வந்து என்ன செய்தி சொல்லும், திடீர்னு ஒரு 20-30 கோடி லாபங்கி சொல்ல போகிறானா இல்லை மறுபடியும் நஷ்டத்தில் ரிப்போர்ட் பண்ண போகிறானா அப்படின்றத பொறுத்து தான் இது போன்ற பங்குகள் அடுத்தது என்ன பண்ண போகிறான், அடிவாரமா இல்லை புதுசாக இறங்க வீழ்ச்சி அப்படின்றது தெரிய வரும். அதே மாதிரி சாரதா கிராப்கெம் அப்படின்ற ஒரு பங்கு, அவனு வந்து சமீபத்தில் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பங்காகவே தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கான். அவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் எப்போ ஒரே ஒரு முறை தான் 2 முறை நஷ்டம் என்பது பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கான். ஸோ எப்போவோ ஒரு இடம் 177 கோடி 200 கோடி லாபம் பண்ணவன் நஷ்டம் பண்ணிட்டு மறுபடியும் இந்த மார்ச் 2025 குவார்ட்டரில் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கான். அப்போ இவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாது. இதுக்கு முன்னாடி இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான், இவன் சவகாசமே சரியில்லை அப்படின்ற மாதிரி திடீர்னு முட்டதாசம் குட்டையில் விழுந்த மாதிரி விழுகிறான். அப்புறம் மறுபடியும் அடிவாரத்திலிருந்து மலை ஏறுறான், அப்புறம் மறுபடியும் விழுகிறான். இப்போ கூட சமீபத்தில் 500க்கும் கீழே போனவன் இப்போ ஒரு 635 அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ எல்லாமே ஒரு சென்டர் பாயிண்ட் அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்றதான் மிக முக்கியமான கேள்வி. அதை யாராலும் கெஸ் பண்ண முடியாது. அது 2-3 மாதம் கழிச்சு தான் தெரியும். ஸோ அடுத்த வாரத்தில் இந்த மாதிரி இன்னும் இப்போ 2 பங்குகள் அடுத்த வரக்கூடிய நாட்களில் எப்படி இருப்பான், ஒரு 2 மாதமோ 6 மாதமோ 1 வருஷமோ என்ன ஆவாம், மிகப்பெரிய ஒரு மூமெண்ட்டான ரேஞ்சாக இருக்கானே அப்படின்ற மாதிரியான இப்போ 2 பங்குகள் அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இருக்குன்னு வச்சிங்களேன். இன்னுமே எத்தனையோ எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து பார்க்கலாம். இப்போ நேஷனல் அலுமினியம் அப்படின்ற பங்குனுடைய டிவிடெண்ட் ஈல்டு 4% பக்கம் காமிச்சிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா இவன் கடந்த 3 வருடங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னாக்கா இவனு அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்கான். இனி இவன் என்ன செய்ய போகிறான். அதே மாதிரி ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் அவனு அடுத்து வரக்கூடிய வாரங்களில் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் என்ன பெருசாக மூவ்மெண்ட் பண்ண போகிறான். இவனுடைய குவார்ட்டரில் இது வரைக்கும் பெருசாக நஷ்டம் என்பது பண்ணல. 3600 கோடி லாபம் என்பது பண்ணிட்டு இருந்தாலும் 2021 ஒரே இடத்துல குத்த வச்சு கொண்டு இருந்தால் மார்க்கெட்டுக்கு பிடிக்காது. நீ 1 கோடி 2 கோடி 4 கோடி 6 கோடின்னு பண்ணாலும் நீ இதில் வளர்ச்சி என்பதை காட்டுற. பட் நீ 3000 கோடி லாபம் காமிச்சாலும் இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தால் ஒரே மாதிரி இடத்துல தானே உட்காந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பங்குமே சமீபத்தில் கடந்த 3 வருடத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு மாதிரி ஏறிட்டு மறுபடியும் இறங்கிட்டு இருக்கானா. இவன் என்ன பண்ண போகிறான். இன்னொரு பங்கு ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்ற பங்கு, அவனுடைய டிவிடெண்ட் ஈல்டெல்லாம் தற்போது வரைக்கும் 6% என்பது மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ இவனும் வந்து சமீபத்தில் விழுந்ததுக்கு அப்புறம் தான் விழுந்துட்டா அப்படின்றதே தெரிய வரும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அடுத்து ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ கழித்து பார்த்தா தான் இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்றது தெரிய வரும். டெக் மஹிந்திராவும் அதே மாதிரி தான். இவன்லாம் 2% பக்கம் டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கவன். இவன் ஏறிட்டாண்டோ, இது ஒரு மிகப்பெரிய அடிவாரண்டோ அப்படின்றது இப்போ ஒரே மாதத்தில் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ ஸ்டாக்கு, இந்த டெக் மஹிந்திராங்கிறது ரொம்பவுமே ஹை வாலடைல் ஸ்டாக். அதனால் இது ஒரே மாதத்தில் இதுதான் அடிவாரமோ, இனி இவன் எப்போ அடிவாரத்தில் வந்து நீட்டிப்படுப்பா அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றதும் ஒரு சிறிய அளவில் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு தான். இவன் என்ன பண்ணியிருக்கான்னாக்கா இதுக்கு முன்னாடி 44 கோடியெல்லாம் வெறும் 100 கோடியெல்லாம் லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் இப்போ 248 கோடி பக்கம் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனுடைய சமீபத்தினுடைய வரலாறுமே வந்து 52 வீக் லோ என்பதில் ஆடிக்கிட்டு இருக்கு. இது மாதிரி எத்தனையோ உதாரணங்கள் பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய மாதங்களில் இவனு என்ன பண்ணி போகிறானு அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும். ஸோ நீங்கள் சொல்கிறது நியாயமான கேள்வி தான். இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு தான் இந்த எஸ்ஐபி அப்படின்ற மாதிரியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நண்பர்களே, ஓப்பனாக பேசினாக்க எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஒருத்தனை பார்த்தா மூஞ்சி அப்படியே பிரகாசமாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு பொண்ணு ரொம்பவுமே சந்தோஷமாக சிரித்து பார்க்கல ஊரே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு அழகாக இருக்கும். ஆனால் அந்த பொண்ணுகிட்ட அரை மணி நேரம் பேசினாக்கா ஐயோ அம்மா என்னடா இந்த பொண்ணுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி தெரிய வரும். அது மாதிரி எல்லாருக்குமே பிரச்சனை இருக்க தான் செய்து. இந்த சமயத்தில் வண்டி ஓட்டித்தான் ஆகணுன்ற மாதிரி நிஃப்டி ஒரு முக்கியமான கட்டத்துக்கு பக்கத்தில் நெருங்கி வந்துட்டான். இந்த சமயத்தில் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இந்தியாவுக்கு வந்து பல நாடுகள்லேருந்து ஏதாவது ப்ரெஷர் வரலாம், ஜியோ பாலிட்டிக்ஸாக ப்ரெஷர் வருதுன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு நீ எதுக்கு பாகிஸ்தானுக்கு தண்ணி நிறுத்தினா அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது ஒரு கேள்விகள் வரும்பொழுது அது ஒரு ப்ரெஷர் தான். பட் இப்படி யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய அமெரிக்கா அவனுக்கு நாட்டினுடைய கடன் பத்திரங்களையே ஒருத்தர் டவுன்கிரேட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அப்போ ட்ரம்ப்புக்கெல்லாம் இருக்கிறதுலே ப்ரெஷர் அதிகம்தான். அவர் பாட்டுக்கு என்னத்தை வேணாலும் பேசிக்கிட்டு இருக்கட்டும், ஏதாவது ஒரு டின்னரில் போய் உட்காந்துக்கிட்டு. பட் இது மிகப்பெரிய ப்ரெஷர். ஒரு நாட்டினுடைய டெட் கடன் பத்திரங்களையே டவுன்கிரேட் பண்ணுறாங்கன்னா ஸோ எல்லா பக்கமே பிரச்சனை இருக்குது. அதை கடந்து எப்படி மார்க்கெட் வருது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.